மக்களவை தேர்தல் தொடர்பான 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒரு சில வாரங்களில் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படவுள்ள நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா 1 இடம் என திமுகவுடன் தொகுதிகள் உடன்பாட்டை நிறைவு செய்திருந்தன. இந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் சென்னை அறிவாலயத்தில் திமுக 3ஆம் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் 2 தொகுதிகளில் போட்டியிட திமுகவுடன் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். 3 தொகுதிகளில் போட்டியிட வலியுறுத்திய போதும் பிற கட்சிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு 2 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் அவர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர் சம்பத் தலைமையில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு கடந்த 2 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் பல தொகுதி எண்ணிக்கை அதிகமாக வற்புறுத்தினோம். ஏற்கனவே 2 இடங்களிலே போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்க அந்த சூழ்நிலையில் கூடுதலான இடங்களை வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேறு சில கட்சிகளும் வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்கிற அடிப்படையில் 2 தொகுதிகள் ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இப்போது அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது. ஏற்கனவே வெற்றி பெற்ற மதுரை, கோவை தொகுதிகளையே தற்போதும் கேட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிற கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி எண்ணிக்கை நிறைவு செய்யப்பட்ட பின் எந்த தொகுதிகள் என தெரியவரும் எனவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட சில கட்சிகளின் நிலையும் தெரியவராததால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதாகவும் அவர் சூசகமாக தெரிவித்தார். இது அடுத்து பல கட்சிகளோடு இந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்கிற பங்கீடு பிறகு பேசி முடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே இருக்கிற 1-2 கட்சிகள் சிலர் வெளியே போயிருக்காங்க, சிலர் புதிய வராங்க, சில தொகுதிகளை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு இந்த 5 ஆண்டு கால அனுபவத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே இருக்கிற 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதிகளை நாங்கள் வற்புறுத்தி கேட்டிருக்கிறோம். அதான் கமலஹாசன் வருவாருங்கிறாங்க, இப்படி சில பேர் வரதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதனால அதெல்லாம் ஒன்று தான் தெரியும். இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக கூட்டணியுடன் 2 தொகுதிகளை உறுதி செய்ததாக கூறினார். எத்தனை இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருதுவதாகவும் அவர் தெரிவித்தார். எண்ணிக்கை மட்டும் 2 தொகுதிகள் என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தெந்த தொகுதிகள் என ஆலோசித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இந்த தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்த இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள், 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பின்னர் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். சென்ற முறை 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் உடன்பாடு ஆகியிருக்கிறோம். இரு கட்சிகளும் திமுகவிடம் தலா 3 தொகுதிகளுக்கு வலியுறுத்தி இருந்த நிலையில் 2 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.